பெருமானுடைய மாமனாராகிய தட்சன், அதாவது உமையாளுடைய தந்தை, மிகுந்த யாகத்தை செய்கிறார். அப்பொழுது தட்சன் தனது மருமகனாகிய சிவபரம்பொருளை அழைக்கவில்லை. சிவபரம்பொருளை அழைக்க முடியாது என்று கூறி சிவபரம்பொருளை அவமானம் செய்து விடுகிறார். இப்பேற்பட்ட மூடனாகிய தட்சனிடம் மகளாக நாம் பிறந்தோம் என்ற குற்றத்திற்காக மனம் வந்து அவள் ருத்ரதாண்டம் ஆடுகிறார். அப்பொழுது 12 நாட்கள் அவர் ருத்ரதாண்டம் ஆடுகின்ற போது அண்டை சராச்சரங்களெல்லாம் தீப்பிழம்பாக உயிர்களெல்லாம் ஒடுங்கி துன்புறுகின்றன. அப்போது பரமபதத்தில் இருந்த மகாவிஷ்ணு இதை அறிந்து நேரடியாக வந்து உமையாளை 51 பாகமாக சிதைத்து பூமியில் விழச் செய்கிறார். அந்த 51 பாகம் முழுதும் விழுகிறது. சில பாகங்கள் 2 பாகம் தற்போது பாகிஸ்தானில் கூட காமருவா போன்ற பகுதிகளே இருக்கின்றது. அதில் 23வது பாகமாக இதயம் விழுந்த காரணத்தால் இந்த சிதம்பரத்திற்கு சைவத்தில் இதயம் என்று இந்த கோயிலில் இருந்த காலத்தில் வேறு மதத்தினர் இவரை பேர்த்து எரிந்து விட்டார்கள். தற்போது ஒரு 100 வருடங்களுக்கு முன் அருகில் இருந்த உழவு செய்திருந்த விவசாயிகள் கூறிய அடிப்படையில் திரும்பி அந்த சிங்காரவல்லி இங்கே கொண்டு வந்து அந்த சிங்காரவனுடைய பூர்வீக வரலாற்றை நாங்கள் தெரிந்து அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் ஆய்வுகளுடன் இங்கே வைத்திருக்கின்றோம். வரும் அன்பர்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்து அந்த பெருமையை தமிழகமெங்கும் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.